கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. 2026 ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. Today is second the month of August, the year 2026. Today is the first Sunday morning. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் ஆழங்களை அறிந்து வாழ்ந்து மகிமையை காண கிருபை In the செய்வீராக. name of our Lord Jesus Christ, let us understand and let us live by the depth of this word of God. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பு The topic of our message today is கர்த்தரை நம்புகிறவனோ. the people who trust in God. சங்கீதம் 125:1. The book of Psalms, the 125 verse 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be moved but abides forever. கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். Let us look at the people who trust in God. இந்த சங்கீத பகுதி The book of Psalms, ஒன்று கடவுள் மீது வைக்கும் முழுமையான நம்பிக்கையை it காண்பிக்கின்றது. shows complete trust in God. ரெண்டு மன உறுதி. The portion also shows determination. மூன்றாவது நிலையான பாதுகாப்பு என்பவற்றை தெளிவாக காண்பிக்கிறது. 3, stable security. முதலாவது குறிப்பு, As my first point, சீயோன் மலையை போன்ற நிலையான தன்மை உடையவர்கள். they are as strong as Mount Zion. கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் மலையை போன்ற நிலையான தன்மை உடையவர்கள். They have unshakable determination, those who trust in God. அசைக்க முடியாத உறுதியான தன்மை உடையவர்கள். They will not be shaken. நிலை குலைந்து போகாதவர்கள் துன்பங்கள் சவால்கள் சோதனையிலும் நிலை குலைய மாட்டார்கள். Even when they face suffering, challenges and trials, they will not be shaken. இரண்டாவது குறிப்பு, As my second point, அசையாமல் என்றைக்கும் நிலைத்திருப்பவர்கள். they are those who will always be stable. நம்பிக்கை உள்ளவனின் அடித்தளம் இறைவனிலும் அவரது வார்த்தையிலும் இருக்கும். The foundation of one who trusts in God will be in God and His word. வெளிப்புற பாதுகாப்பும் உள்மன அமைதி உறுதியான ஆவிக்குரிய நிலையும் காணப்படும். They will be seen with outward protection, inner peace and in spiritual state. மூன்றாவது குறிப்பு, As my third point, நம்பிக்கையில் பலம் உள்ளவர்கள். they are strong in trust. மனதைரியமாய் இருப்பார்கள். They will be courageous. அவர்களின் பலம் இறைவன் மீது இருக்கும், அசைக்கப்படுவதில்லை. Their strength will be in God, they will not be shaken. சோதனையிலும் பயப்படாமல் இருப்பார்கள், உறுதியாய் இருப்பார்கள், கம்பீரமாய் நிற்பார்கள். They will be strong even in trials and tests. They will not be frightened. நம் வாழ்க்கையை சோதித்து சீர்தூக்கி பார்ப்போம். Let us examine and weigh our lives. அசைகிறோமா, உறுதியோடு கம்பீரமாய் நிற்கிறோமா? Are we staying with courage and majesty? Are we shaking? சபையே நீயும் கர்த்தரும். O church, you and your God. சபையே நீங்களும் கர்த்தரும். O church, you and your Lord. இயேசு கிறிஸ்துவின் In the நாமத்தில் name of our Lord Jesus இந்த Christ. வார்த்தையின்படி According to this word of உம்மையே God, நம்பி வாழ கிருபை செய். let us trust you and live our life. இயேசுவின் In the நாமம். name of our Lord Jesus ஆமென் Christ. ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை May ஆசீர்வதிப்பார். God bless you abundantly.